ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு கான்வி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் கடல மாவு எடுத்துக்கலாங்க. புளி அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்புங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு கப் மோர் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் புளிச்ச மோராக இருக்கணும். தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாதுங்க. மோர் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குக் பண்ணிடலாங்க. ஒரு தவா வச்சு இதை குக் பண்ணிடலாங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கட்டியாகாமல் கிண்டணும். நல்லா கிண்ட கிண்ட ஒரு க்ரீமியான பதத்துக்கு வருங்க. இங்கே பாருங்கள், நல்ல க்ரீமியான பதத்துக்கு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணணுங்க. ஒரு 2 பிளேட் எடுத்து திருப்பி வச்சு நல்லா ஃப்ளாட்டான இடத்துல சூட்டோட சூட்டாக நல்லா தடவி வைக்கணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் காஞ்சாதான் இது லேயர் லேயராக கட் பண்ண முடியும். நல்லா சூட்லேயே பண்ணணுங்க. ஆறிடுச்சுன்னா கெட்டியான மாதிரி இருக்கும். அதனால தான் சூட்லேயே பண்ணணும்னு சொல்கிறது. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பிளேட்லேயே அசம்பிள் பண்ணிடலாம். அஞ்சே நிமிஷம்தான் ஆகும் இந்த ரெசிபி செய்யறதுக்குங்க. அடுத்தது ரெட் சட்னி ரெடி பண்ணிடலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாங்க. நல்லா கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்த பின்னாடி ஒரு 20 சின்ன வெங்காயம் மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். அது கூட ஒரே ஒரு இஞ்சி, 4 பல் பூண்டுங்க பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கின பின்னாடி தான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணுங்க. பொன்னிறமாக வதக்கணும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அது கூட 2 தக்காளிங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு காரம் போட்டுட்டு அது கூட உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா இந்த பச்சை வாசமெல்லாம் போன பிறகு அப்புறம் அரைச்சிடலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம அரைச்சாச்சு. ரெட் சட்னி ரெடி ஆயாச்சு. அடுத்தது க்ரீன் சட்னி. அதே மாதிரி தவா வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். உளுந்தம்பருப்பை நம்ம கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாங்க. வறுத்து அந்தளவுக்கு ஆன பின்னாடி வறுத்து எடுத்துடலாம். அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை. க்ரீன் சட்னிக்கு அவ்வளோதாங்க. ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. ரொம்ப வதக்குனோம்னா அந்த பச்சையாக வராது. ஓரளவுக்கு வதக்குனா போதும். புதினாவையும் போட்டு சும்மா இப்படி ஒரு 2 திருப்புனா போதுங்க. அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. இப்போ க்ரீன் சட்னியும் ரெடி ஆயாச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டில் அசம்பிள் பண்ணது காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு அதில் ரெட் சட்னி போட்டுடலாம். அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சு க்ரீன் சட்னி வச்சிடலாங்க. இன்னொரு பீஸ் வச்சு க்ரீன் சட்னியும் வச்சிடலாம்.
சூப்பரா இருக்குங்க இந்த இது. ட்ரை பண்ணி பாருங்க. மாஸ்டர் செஃப்ல நடந்தது தாங்க. அப்படியே ஒவ்வொரு லேயரா வச்சு ரெட் சட்னி, கிரீன் சட்னின்னு மாத்தி மாத்தி நம்ம வச்சிடலாம். அதுக்கு மேல நான் இந்த டெக்கரேஷனுக்காக கிரீன் சட்னிய வந்து மேல அசெம்பிள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கடுகெல்லாம் போட்டு தாளிச்சு மேல கொட்டிடலாம். சூப்பரா இருக்கு இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.